மாநிலங்களவை தேர்தலில் திமுக, அதிமுக வேட்பாளர்கள் 6 பேரும் போட்டியின்றி தேர்வாகும் வாய்ப்பு உறுதியாகியுள்ளது. தமிழகத்தில் இருந்து மாநிலங்களவைக்கு தேர்ந்தெடுக்கப்பட்ட மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ, திமுகவை சேர்ந்த எம். சண்முகம், முகமது அப்துல்லா, பி. வில்சன், பாமக தலைவர் அன்புமணி, அதிமுகவை சேர்ந்த சந்திரசேகரன் ஆகிய 6 உறுப்பினர்களின் பதவிக்காலம் வரும் ஜூலை மாதம் 27ஆம் தேதியுடன் நிறைவடைகிறது. இதையடுத்து தமிழகத்தில் இருந்து மாநிலங்களவைக்கு 6 புதிய உறுப்பினர்களை தேர்வு செய்ய ஜூன் 19ஆம் தேதி தேர்தல் நடைபெறும் என்று தேர்தல் ஆணையம் அறிவித்துள்ளது. தமிழக சட்டப்பேரவையில் தற்போது உள்ள உறுப்பினர்களின் எண்ணிக்கை அடிப்படையில் திமுகவுக்கு 4 இடங்களும், அதிமுகவுக்கு 2 இடங்களும் கிடைக்கும். இந்நிலையில் திமுக சார்பில் 4 இடங்களுக்கு அறிவிக்கப்பட்ட பி. வில்சன், கவிஞர் சர்மா, சிவலிங்கம், மக்கள் நீதி மய்யம் கட்சி தலைவர் கமலஹாசன் ஆகியோர் முதல்வர் ஸ்டாலின் முன்னிலையில் தங்களுடைய வேட்பு மனுக்களை தேர்தல் அதிகாரி சுப்பிரமணியத்திடம் நேற்று வழங்கினர். அதேபோல் அதிமுக சார்பில் போட்டியிடும் தனபால், IAS இன்பதுரை ஆகியோர் தங்கள் வேட்பு மனுக்களை எடப்பாடி பழனிசாமி முன்னிலையில் தாக்கல் செய்தனர். வேட்பு மனு தாக்கல் கடந்த 2ஆம் தேதி முதல் தொடங்கி நடைபெற்று வருகிறது. வேட்பு மனு தாக்கல் தொடங்கிய முதல் நாளில் 2 சுயேட்சை வேட்பாளர்கள் மனு தாக்கல் செய்தனர். தருமபுரி மாவட்டம் பெண்ணகரத்தை சேர்ந்த அக்னி ஆழ்வார் என்ற சுயேட்சை வேட்பாளரும் நேற்று வேட்பு மனு தாக்கல் செய்தார். இதுவரை சுயேட்சைகள் உட்பட 9 பேர் வேட்புமனு தாக்கல் செய்துள்ளனர். ஒவ்வொரு வேட்பாளரும் வேட்பு மனுவுடன் 10 MLAக்களின் முன்மொழிவு கடிதத்தை இணைக்க வேண்டும். MLAக்களின் ஆதரவு இல்லாத மனுக்கள் நிராகரிக்கப்படும். எனவே திமுக, அதிமுகவின் அதிகாரப்பூர்வ வேட்பாளர்கள் 6 பேரும் போட்டியின்றி தேர்வாகும் வாய்ப்பு உருவாகியுள்ளது.